இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட தான் இருக்கேன். ஆமாம், இடைத்தேர்தல் வச்சு அப்படி அறுத்து கிழிச்சிருவாங்க இவங்க. இங்கே 234 தொகுதியில் நின்று அதில் டெபாசிட் வாங்குறதுக்கு துப்பு இல்லை. இவங்க இடைத்தேர்தல் வந்தால் இவங்க நின்று அப்படி கிழிச்சு தள்ளிடுவா, அறுத்து கிழிச்சிருவாங்க. 15 வருஷமாக அறுக்கிறக்கும் ஒன்றும் துப்பு இல்லை. 15 வருஷமாக வாய்கிலேயே கத்தி 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 அவதூறு பரப்பி அடுத்தவனை கேவலமாக பேசி இருக்கிறவன் அத்தனை பேர் மேலேயும் வன்மத்தை கொட்டி இல்லை ஒரு ஆள் மேலே வன்மத்தை கொட்டி கடைசி 2.5 வருஷமாக நம்ம எதுக்காக தான் ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை மறந்து உட்காந்து பேசுகிறேன். நீங்கள்லாம் உட்காந்துட்டு இடைத்தேர்தல் வந்து அப்படி பிடுங்கி கிழிச்சு தள்ளிடுவாங்க. இந்த வாயால் தான் இன்னும் இந்த அழிவு காலத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்ததை மட்டும் சொல்கிறேன். அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்க பெய்யுது, இங்க பேஞ்சு விட்டு போக வேண்டியதானடா, இங்க பேஞ்சா நாங்க பிடிச்சிக்கிறோம். என்னடா தம்பி, கடவுளின் குழந்தை ஏன் பெங்களூர்ல பெய்யுது, இங்கே பெய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, யார் இதை ஆரம்பிச்சான்னு தெரியல, இந்த கடவுளின் குழந்தை அந்த மாதிரி சொல்கிறது. அதில் நமக்கு உடன்பாடு இல்லைன்னு நினச்சிங்களா? கடவுள்னு சொல்கிற நமக்கு வணங்குற தெய்வங்கள் மட்டும்தான், மனிதர்கள் யாரையும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் அப்படி தெய்வங்களான்னு நினச்சிக்கங்க, அது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். பட் அண்ணன் சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிற கருத்துக்கு வருவோமே, பெங்களூரில் மழை பெய்யுது, ஏன் கடவுள் இருந்தால் இங்கே ஏன் மழை பெய்யலை, இங்கே இருக்கவங்க நான் நிறைஞ்சு குளிச்சுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. உங்களை மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறவனும் அயோக்கியனும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் எப்படா மழை பெய்யும்? அதனால பெங்களூரில் பெய்யுது. கரெக்டாக இருக்கும். மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் டிவிக்கிற வேலையெல்லாம் நீ நிறுத்திடணும். இங்கே அந்த வேலை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமாம், எல்லோரும் வந்து இந்த வாழ்க டிவிகே என்டிகே அந்த வேலைலாம் கிடையாது. அதுக்கு போல் என்ன வேலை இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே திருநிதி பிச்சை எடுக்கிற வேலை இருக்குது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நான் வந்து கூட்டம் நடத்த போகிறேன், இந்த மாதிரி இது பண்ண போகிறேன், அதனால் என்ன பண்ணுறேன்னா, நாம் தமிழர் தோழர்களே, தமிழ் தேசியக்காரங்களே, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு 15,000 ரூபா போடுங்க, எனக்கு ஒரு 10,000 ரூபா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநிதி பிச்சை எடுத்து அதை வச்சு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிற ஒரு கூட்டம் ஒன்று போடுங்க. இல்லைனா அந்த பிச்சை எடுத்து உங்கள் அண்ணன்ட்ட கொடுங்க. எடுத்துகிட்டு உங்கள் அண்ணன் உட்காந்துருந்துக்கிட்டு அதை ஒரு கூட்டமாக கன்வெர்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டுட்டு அதில் இருக்கிறது செலவு பண்ணுவார். கேட்டிங்கன்னா, நான் திருநிதி இது பண்ணி நான் வந்து என்னடா பண்ணேன், அதில் நான் ஒரு டீ காசு கூட செலவு பண்ணலன்னு சொல்லிட்டு கணக்கு கட்ட மாட்டார். கரெக்டாக? அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுங்க. மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் டிவிக்கிற வேலையெல்லாம் நீ நிறுத்திடணும். இங்கே அந்த வேலை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்கவென்றால் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் முழக்கம்னா அப்படிதான் போகணும். இங்கே இராணுவ கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். அண்ணன் வரும்போது முன்னாடி நின்றுக்கிட்டு கையில் வண்டியில் போயிட்டு இப்படி கை காட்டுறது போக்குவரத்து காவலர் வேலை உனக்கு கொடுக்கப்படல. நீ பேசாமல் போகணும், நான் பாட்டுக்கு வருவேன். நீ எழுதி வை அண்ணன் முதல்ல. போக்குவரத்து சேவையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் திருநிதி பிச்சை நான் இல்லை, உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே திருநிதி பிச்சை எடுக்கிறதா உங்களுக்கு வேலை. அண்ணன் வந்து அதெல்லாம் பார்த்துப்பாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் முதலமைச்சர் ஆனால் அந்த ஆட்டோ என்னது புரோட்டோக்கால் ஆட்டோக்கால் பாயெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா உனக்கு அந்த கனவுலாம் இருக்குதானே? ஏன்னா இப்படி இது ஆசைப்படுற? உனக்கே தெரியாதானே நம்ம ஜெயிக்க மாட்டோம். இத்தனை நாள் 15 வருஷம் நம்பாத மக்கள் இனிமையாக நம்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கே தெரிய வேணாமண்ணே. நம்ம அரசியல் இங்கே தோற்று போச்சுண்ணே. நம்ம அரசியல் இல்லை, உங்கள் அரசியல். என்ன அரசியல்னு கேட்குறீங்களா? தமிழ் தேசியம் நினச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ் தேசியம்லாம் கிடையாது. அண்ணன் வந்து இந்த புழுகுனி அதாவது எப்படின்னா, கட்டுக்கதைகள் இதெல்லாம் வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து கேட்டால் அண்ணன் சொல்லுவாங்க, நான்லாம் உண்மையை சொன்னவன், ஒரு கதையை நான் வந்து பொய்ன்னு சொல்ல முடிய மாட்டேன். கேட்குற எங்கள் காதில் வந்து 2 காதில் ரத்தம் வெடிஞ்சிடும் போல், இல்லைனா வேறு ஏதாவது காதுக்குள்ளே இருக்குது போல் அண்ணன் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நம்புறதுக்கு. இதையும் நம்பி ஒரு கூட்டம் உட்காந்து இருந்துக்கிட்டு முட்டு கொடுத்துட்ருக்கோம். முட்டு கொடுக்குறதுல பெஸ்ட்டு முட்டு கொடுக்குறதுல ஃபஸ்ட்டு கோஸ்ட் அவார்ட் 2 நம்ம யாருன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீமானவர்கள் தம்பிகள். ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஏகே கொத்துஸ், அதாவது விஆர் ப்ரௌடு கொத்துஸ். அவங்கள மாதிரி முட்டு கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. போட்டி வச்சிங்கன்னா அவங்க தான் ஜெயிக்க முடியும். இப்போ இந்த அண்ணன் பேசின இதுக்கும் முட்டு கொடுத்துட்டு வருவானுங்க, ஃபயர் விட்டுட்டு இருப்பானுங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க கடைசி வரைக்கும். அண்ணனுக்கு கனவை பார்த்தீங்களாங்க, அண்ணன் எனக்கு தெரிஞ்சு தூங்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது கனவுல பேசிகிட்டு இருக்கிறாரு. அண்ணன் வந்து இது கனவுன்னு நினச்சிக்கிட்டு கனவுல என்னென்னாலும் அடிச்சு விடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு. நீ அடிச்சு விடுன உன் வாய், நீ இன்றைக்கே அடிச்சு விட்ருக்கா, 15 வருஷமாக நீங்கள் அடிச்சு விட்டு தானே இருக்கீங்க. அதனால் நீங்கள் இதையும் சேர்த்து அடிச்சு விடலாம், தப்பு இல்லை. இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்கல. எப்படி நீங்கள் முதலமைச்சரான மதுவை ஒழிச்சிருவேன் மதுரமுத்து காமெடின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. நான் ஒன்று அண்ணன் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் தானே ஒரு ஸ்டேஜில் வந்து என்கிட்ட காலையிலேருந்து இந்த முதல்வன் படத்தில் மாதிரி ஒரு முதலமைச்சர் போஸ்ட்டை கொடு, நான் காலையில் ஆரம்பித்தேன்னா ஈவினிங்குள்ளே ஒரு போதைப் பொருள் ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொன்ன ஆள் நீங்கள்.
ஒரே நல்ல பிடிங்கி தள்ளிடுவீங்களா நீங்கள் அப்படியே? எதுண்ணே நீங்கள் ஏதாவது வேறு ஒரு கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களாண்ணா, இல்லைனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களா, இல்லைனா எப்படின்னு கேட்குறேன். என்னண்ணே இது, நீ உட்காந்துருந்துட்டு வாய்க்கிலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறா? இது என்ன பேசுகிறோம் என்ன ஏது? சும்மா ஸ்டேஜில் மைக்கு கிடச்சவொன்னே நீங்கள் எப்பவும் பேசுகிற கட்டுக்கதையை உட்காந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. முன்னாடி மாதிரி இங்கே அரசியல் களம் இல்லை. களத்தில் நாங்கள் இறங்கவே இல்லை. ஆனால் களத்தில் இறங்கி போய் இறங்குனா பிடிங்கி கிழிச்சிடுவீங்களோ? களத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. எந்த களத்தில் இருக்க தெரியுமா? யாருமே இல்லாத விளையாட்டு மைதானத்தில் நீங்கள் மட்டுமே விளாட்ணுன்னு சொல்லிட்டு, அதாவது நான் ஒரு பட காமெடி சொல்லட்டுமா? சுறா படத்தில் வடிவேல் தூங்கிடுவார், புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ளே போட்டிக்கிட்டுலாம் முடிஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கதையா இங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் அண்ணன் உட்காந்துருந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் உட்காந்து தூங்குங்க. அந்த களத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, வேறு யாரும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா நீங்கள் வேறு ஒரு களத்தில் நின்றுட்டு இருக்கிறீங்க. அரசியல் களத்துக்குள்ளே நீங்கள் இன்னும் வரல, புரியுதா? 15 வருஷமாக எப்படி தெரியுமா நீங்கள் விளாண்டுட்டு இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு ப்ளே கிரவுண்டு வேறு ஒரு கிரவுண்டில் தான் வச்சு மேட்ச் நடந்துட்டுருக்குன்னா, நீங்கள் இன்னொரு கிரவுண்டில் போய் நின்றுட்டு நீங்கள் எல்லோரும் அங்கே வாங்கடா, அண்ணனோட ஏரியாவுக்குள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்காந்துருந்துக்கிட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு பைத்தியக்காரன் தானே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்ற ஒரு நல்ல அரசியல் உங்களால் கடைசி வரைக்கும் எடுத்து வைக்க முடியாது. ஆனால் இவனில் மாதிரி ஒரு ஆட்களை நான் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. நாங்கள் அவதூறு பரப்புனது இல்லைன்னு சொல்கிறானுங்க. முழுக்க இவனை தான் அவதூறு பரப்புறானுங்க. தனிமனித தாக்குதல் இல்லைன்னு சொல்கிறானுங்க. இது ரஜினிகாந்த் அவர்களை சுடுகாட்டில் போய் படுன்னு சொன்னது இவரு தான், இந்த வாய் தான். ஆனால் இந்த இப்போ ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஒரு சில பேர் இந்த நாய்க்கு முட்டு கொடுத்துட்ருக்குறானுங்க. நாயின்னு சொல்கிறதுக்கு வேர்டு தவிர்த்திடுறேன், பட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ண வைக்காதீங்க. பட்டு அவருக்கு அப்படி முரட்டு முட்டு கொடுத்துட்ருக்கானுங்க. அஜித் அவர்கள் அந்த மாதிரி தனி மனித தாக்குதல். விஜய் அவர்களுக்கு இப்போ சொல்லவே வேணாம், கடிச்சிக்கிட்டே இருக்கிறானுங்க. அவர் மூச்சு முட்டை கடிக்கிறானுங்க. நீ கடைசி வரைக்கும் கடிக்க மட்டும்தான் லைக்கினீங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்களே உனங்க தனி மனித தாக்குதல் பண்ணியிருக்கிறானுங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்துக்கிட்டு நாங்கள் எந்த இதுலேயும் பண்ணதில்லை, அதை பண்ணதில்லை, இதை பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு முழுக்க இவனு தாங்க இருக்கிறானுங்க. நிறைய பேசணுன்னா நிறைய பேசலாம். உனக்கு பழைய வரலாறை தோண்டி எடுத்தனா சாட்டை என்ன பண்ணார், இலங்கையில் என்ன பண்ணார், சீமான் அவர்கள் யார், சீமான் அவர்கள் உண்மையிலே ஒரு பேர் சீமான் தானா, இல்லைனா சைமன் சொல்கிறாங்களே என்னன்னு சொல்லிட்டு தோண்டி எடுக்கலாம். இப்போ வேறு புதுசாக சொல்கிறார் ஜோசப் விஜய், ஏன் இதை இப்போ கொண்டு வைக்கிறீங்க, இந்த பேரை அப்போயே வந்துருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. சரி கரெக்டு, அவர் பேரை கொண்டு இப்போ வைக்கிறாரு. உங்கள் பேர் என்ன, சீமானா சைமனா? எனக்கு இந்த 2 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். உங்கள் பேர் முன்னாடி சைமன் சொல்கிறாங்களே, இப்போ சீமான் வருது. இப்போது நீங்கள் அரசியலுக்காக பொட்டு வச்சுட்டு அலைகிறீங்களா? என் பாட்டை முருகன் சொல்கிறீங்களா? இதே வாய் வேறு மாதிரி பேசிச்சு, கிருஷ்ணரை வேறு மாதிரி பேசிச்சு, பெரியாரை வேறு மாதிரி பேசிச்சு. அப்போது உங்களுக்கெல்லாம் கொள்கை சித்தாந்தம் எதுவுமே தேவையில்லை. பேருக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம், இது ஒரு அரசியல் கட்சினால நாங்கள் இதெல்லாம் வச்சுருக்கோம், தமிழ் தேசியம் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா? சூப்பர். நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு ஏதாவது பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ணனை பரிந்துரை பண்ணுங்கள். எங்கடா படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் தான் படம். ஏன்னா அவர் விட்ற கதையை வச்சுட்டு ஒரு படம் அண்ணன் மைண்ட்லேயே இருக்குது. அதனால் அண்ணனை கொண்டு உட்காந்து ஸ்டேஜில் ஆஸ்கர் அவார்டுக்கு வாங்குறதுக்கு ஸ்டேஜில் கொண்டு விட்டிங்கன்னா அண்ணன் படமே போட்டு காமிச்சிடுவார். இது வரைக்கும் 15 வருஷம் பேசின கட்டுக்கதைகளை அண்ணன் அதில் எடுத்து விட்டாருன்னு வச்சிங்களா, இந்தியாவுக்கு ஒரு ஆஸ்கர் கன்ஃபார்ம். இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற இல்லை, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருவார் ஒரு ஆஸ்கர் கன்ஃபார்ம். பொலிட்டிக்கல்லேருந்து ஒரு ஆஸ்கர் வாங்குறாருன்னா அண்ணன் மட்டும் தான் வாங்க முடியும். அந்த மாதிரி அண்ணன் ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறாரு. உங்கள் நடிப்பை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சும்மா கத்தி பேசுகிறதுல இங்கே ஒன்றும் பிடிங்கிற போகிறது இல்லை, சரிங்களா? நீங்கள் பிடுங்கி கிழிச்சிடும் போகிறது இல்லை. நம்ம அதனால் வாயை மூடிட்டு கம்முன்னு கரெக்டான அரசியல் எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த எலெக்ஷன்லையாவது கொஞ்சமாக ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நீங்கள் இந்த மாதிரி தான் உட்காந்துட்டு நீங்கள் தற்கூத்தனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா 0.